இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? சமீபத்தில் வேர்ல்டு கப் வின் பண்ண நமது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு மோடி ஐயா தன்னுடைய இல்லத்தில் ஒரு விருந்து வச்சாருங்க. அந்த விருந்தின் போது கலந்துக்கிட்ட கிரிக்கெட் வீராங்கனை எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு வீராங்கனை காலில் அடிபட்டு வீல் சேரில் வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு மோடி ஐயா தன்னுடைய கையாலே எடுத்து உணவுலாம் பரிமாறினாரு. அதிலிருந்து இன்னொரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு பெண் என்ன கேட்டாங்கன்னா, மோடி ஐயா நீங்கள் இவ்வளோ பளபளன்னு மினுமினு அழகாக இருக்கீங்களே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு மோடி ஐயா சிரிச்சிட்டாரு. சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் என்னை பற்றியுமே எதுவுமே கவலைப்படுறதே கிடையாது. இந்த நாட்டை பற்றி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இந்த நாடோட வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம். இந்திய மக்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதம் தான் இதுக்கு எல்லாமே காரணம் சொல்லி பெருமைப்பட்டாருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, ஏகேன்னு செல்லமாக அழைக்கப்படுகிற நடிகர் அஜித்குமாரை உங்களுக்கு பிடிக்குமா? நடிகர் அஜித்குமார் அவர்கள் நேத்தி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும்போது வருத்தமாக ரொம்ப மனசு உடஞ்சி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை இன்னமும் நிறைய பேர் பிடிக்காதவங்க என்னை வந்து வேறு மொழிக்காரன் வேற்று மாநிலத்துக்காரன்னு அவதூறாக பேசுகிறாங்க. அது எனக்கு மனசுக்கு வலிக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் என்னை யாரெல்லாம் வேற்று மொழிக்காரன் வேற்று மாநிலத்துக்காரன் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு நாள் என்னை தமிழன்னு சொல்கிற நிலைமை வரும். நான் இந்த கார் ரேஸில் ஜெயிச்சு இந்த தமிழ் மாநிலத்திற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை தயவு செய்து வேற்று மாநிலத்துக்காரன் வேற்று மொழிக்காரன் சொல்லாதீங்க, எனக்கு மனசு வலிக்குது, நானும் தமிழன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.